சற்றுமுன் வெளியான மிக அதிர்ச்சியான தகவல். இனி இது கட்டாயம் தேவைப்படுகிறது. இது இல்லை என்றால் உங்களுக்கு இது கிடையாது. அது என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். நீங்கள் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. அதாவது ஆதாரில் முகவரி மாற்றம், சிலிண்டர் பில்லை தொலைந்துவிட்டால் ரேஷன் கார்டை ஏற்க மறுக்கும் வங்கிகள். அதாவது வெளியூரில் வசிப்பவர்கள் தயவு செய்து உடனடியாக ஆதாரில் முகவரியை மாற்றிவிடுங்கள். இல்லை என்றால் உங்களால் வங்கி கணக்கு தொடங்குவது கூட சவாலானதாக மாறும். ஏனென்றால் ரேஷன் கார்டில் முகவரியை மாற்றுவது போல் ஆதாரில் மாற்றுவதே சிறந்தது. ஆனால் பலர் ஆதாரில் முகவரியை மாற்றுவதற்கு பெரிதும் யோசிக்கிறார்கள். அப்படி யோசிப்பவர்களுக்கே சிக்கல் வருகிறது. ஆதாரில் முகவரியை மாற்ற சிலிண்டர் பில் கேட்கிறார்கள். ரேஷன் கார்டை முகவரி சான்றாக வங்கிகள் ஏற்பதில்லை. வங்கி கணக்கு தொடங்கவும் ஆதாரில் முகவரியை மாற்றியிருக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். இதில் சொந்த ஊரை விட்டுவிட்டு வெளியூரில் குடும்பத்துடன் வசிப்பவர்கள் சொந்த ஊரின் அடையாளமாக உள்ள முகவரியை மாற்ற விரும்புவதில்லை. ஏனெனில் ஆண்டிற்கு ஒருமுறை வீடு மாறுவது, அவ்வப்போது வீடு மாறுவது போன்ற தொல்லைகளை வாடகை வீட்டில் அனுபவிக்கிறார்கள். ஆனால் சொந்த ஊர் முகவரியே நிரந்தரம் என்பதால் ஆதாரில் முகவரியை மாற்ற பலர் தயங்குகிறார்கள். ஆனால் தேனியில் வாழ்ந்த ஒருவர் சென்னையில் வங்கி கணக்கு தொடங்க வேண்டும் என்றால் ஆதாரில் முகவரியை மாற்றி இருக்க வேண்டும். அப்படி மாற்றியிருந்தால் அன்றே கணக்கு தொடங்கிவிடும். ஆனால் ஆதாரில் முகவரியை மாற்றவில்லை என்றால் 60 வயதுக்குள் வாங்கிய சிலிண்டர் பில்லை சமர்ப்பிக்க வேண்டும். பழைய பில்லை ஏற்க மாட்டார்கள். ஒருவேளை சிலிண்டர் பில்லை நீங்கள் தொலைத்துவிட்டால் அடுத்த சிலிண்டர் வாங்கும் வரை காத்திருக்க வேண்டும். வாடகை ஒப்பந்த பத்திரத்தை காட்டியும் வங்கி கணக்கு தொடங்கலாம். ஆனால் பெரும்பாலான வங்கிகள் கேஸ் பில்லை தான் காட்டுகின்றன. ஒருவேளை உங்களிடம் ஓட்டுநர் உரிமம், டிரைவிங் லைசென்ஸ், பாஸ்போர்ட், வாக்காளர் அடையாள அட்டை இருந்தால் எளிதாக வங்கி கணக்கு தொடங்க முடியும். ஆதாரையே மாற்ற விரும்பாதவர்கள் மற்ற ஆவணங்களை மாற்றிவிருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. எனவே சிலிண்டர் பில் மட்டுமே சான்றாக ஏற்படுகிறது. ரேஷன் கார்டை முகவரி ஆதாரமாக ஏற்க வங்கிகள் தயாராக இல்லை என்பது மறுக்க முடியாத உண்மைதான். இதில் சிலிண்டர் கணவர் பெயரில் இருக்கிறது என்றால் தனது மனைவிக்கு அவர் ஒரு கடிதம் தந்த பின்னரே வங்கி கணக்கை தொடங்க முடியும். ஆனால் வங்கி கணக்கு தொடங்குவதற்கு குறைந்தது 2 நாட்களாவது ஆகும் என்பதே தற்போதைய நிலையாக இருக்கிறது. வெளியூரில் சொந்த வீடு வாங்கியவர்கள் உடனே ஆதார் முகவரியை மாற்றிவிட்டால் சிக்கல் இருக்காது. அதே நேரம் சில வங்கிகள் ஆதாரில் எந்த ஊர் முகவரி இருந்தாலும் அன்றே வங்கி கணக்கை தொடங்குகின்றன. சிலிண்டர் பில்லில் உள்ள முகவரியை தொடர்பு முகவரியாக உடனே அங்கீகரிக்கவும் செய்கின்றன. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, உங்களிடம் ஆதார் கண்டிப்பாக இருக்க வேண்டும், பேன் கார்டும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஆதார், பேன் கார்டு இல்லாமல் வங்கி கணக்கு தொடங்கவே முடியாது என்பதே உண்மை. நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே சமயம் ஆதார் கார்டில் இருக்கும் நம்முடைய பெயரை எத்தனை முறை மாற்றலாம் என்று இங்கே பார்ப்போம். அதாவது ஆதார் கார்டில் பெயரை அப்டேட் செய்வதற்கு சில வரம்புகளும் விதிமுறைகளும் உள்ளது. அதை தாண்டி நீங்கள் அப்டேட் செய்ய முடியாது. எனவே ஆதார் கார்டில் பெயரை அப்டேட் செய்ய நினைப்பவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள். அதாவது இந்தியர்களுக்கு ஆதார் கார்டு என்பது வெறும் அடையாள அட்டை மட்டுமல்ல, அது பல்வேறு விஷயங்களுக்கும் சேவைகளுக்கும் முக்கிய தேவையாக மாறிவிட்டது. வங்கி கணக்கு தொடங்குவது, சிம் கார்டு பெறுவது அல்லது பேன் கார்டு
இணைப்பது என பல விஷயங்களுக்கு ஆதார் கார்டு மிக அவசியம். இருப்பினும் இதற்காக சில நேரங்களில் ஆதார் கார்டில் பெயர் தவறாக அச்சிடப்பட்டிருக்கலாம் அல்லது திருமணத்திற்கு பிறகு பெண்கள் தங்கள் குடும்ப பெயரை மாற்ற வேண்டியிருக்கலாம். இதில் எழும் முக்கிய கேள்வி என்னவென்றால், ஆதார் கார்டில் பெயரை எத்தனை முறை மாற்றலாம்? அந்த வரம்பு முடிந்தால் என்னாகும்? அதற்கான விதிகள் மற்றும் எளிய வழிமுறைகள் என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். ஆதார் கார்டில் பெயரை மாற்றுவதற்கான வரம்பு, அதாவது இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் விதிகளின்படி உங்கள் வாழ்நாளில் ஆதார் கார்டில் பெயரை 2 முறை மட்டுமே மாற்ற புதுப்பிக்க முடியும். இருப்பினும் முகவரி மற்றும் மொபைல் எண் போன்ற சில விவரங்களை பல முறை புதுப்பிக்கலாம். அவற்றை மாற்றுவதற்கு எந்த வரம்பும் இல்லை. ஆனால் பெயர், பிறந்த தேதி மற்றும் பாலினம் போன்ற தகவலை புதுப்பிப்பதில் வரம்புகள் உள்ளது. எனவே ஆதார் கார்டில் பெயரை மாற்றும் போது எழுத்துப்பிழை மற்றும் குடும்ப பெயரை கவனமாக சரிபார்க்க வேண்டும். இல்லை என்றால் ஆதார் கார்டில் மாற்றம் செய்வதற்கான வரம்பை வீணடிக்க நேரிடும். அடுத்தது, 3வது முறையாக பெயரை மாற்ற வேண்டியிருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதை இங்கே பார்ப்போம். நீங்கள் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. 2 முறை பெயரை மாற்றும் வரம்பை நீங்கள் ஏற்கனவே பயன்படுத்தியிருந்து அவசர காரணத்துக்கான 3வது முறையாக பெயரை மாற்ற வேண்டியிருந்தால் நீங்கள் சிறப்பு நடைமுறையை பின்பற்ற வேண்டும். அதற்கு ஆதார் சேவை மையத்திற்கு செல்ல வேண்டும். 3வது முறையாக பெயரை புதுப்பிக்கும் வசதி ஆன்லைனில் கிடையாது. எனவே உங்கள் அருகில் உள்ள ஆதார் சேவை மையத்திற்கு நேரில் செல்ல வேண்டும். புதிய பெயரை உறுதிப்படுத்தும் உறுதியான ஆவணங்களை, அதாவது திருமண சான்றிதழ், அரசிதழ் அறிவிப்பு அல்லது அரசு ஆவணம் போன்றவை பிரதிகளான எடுத்து செல்ல வேண்டும். சில சமயங்களில் ஆதார் சேவை மையத்தின் வரம்பு முடிந்துவிட்ட காரணத்தால் கோரிக்கைகள் நிராகரிக்கப்படலாம். அத்தகைய சூழலில் UIDAI அமைப்பின் கட்டணமில்லா உதவி எண் 1947 என்ற எண்ணை அழைத்து உங்கள் சிக்கலை தெரிவிக்கலாம். மேலும் உங்கள் கோரிக்கை மற்றும் தேவையான அனைத்து ஆவணங்களுடன் help@uidai.government.in என்ற முகவரிக்கு அதிகாரப்பூர்வ மின்னஞ்சலையும் அனுப்பலாம். பெயரை மாற்றும் போது பின்வரும் விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். நீங்கள் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. பெயரின் எழுத்துக்கூட்டில், அதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக், ஏதேனும் பிழைகள் இருந்தால் அதை முதல் முயற்சியிலேயே முழுமையாக சரி செய்ய கொள்ள வேண்டும். அது மிகவும் அவசியமானவை. உங்கள் ஆதார், பேன் கார்டு மற்றும் வங்கி கணக்கு ஆகியவற்றில் உள்ள பெயர் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் எதிர்காலத்தில் பல பரிவர்த்தனைகள் அல்லது அரசு திட்டங்களின் பலன்களை பெறுவதில் மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டுவிடும். நீங்கள் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்து பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும். அதே சமயம் இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.